ரோகிணி மனோஜ் கிட்டே திட்டவட்டமாக சொல்லிக்கிறாங்க, நீ கிறிஷி கூட நீ எல்லாம் ஜாலியாக விளையாடினா மட்டும்தான் இந்த வயிற்றுல வர குழந்தைய நான் அபார்ட் பண்ணுறதா இல்லையா யோசிப்பேன் அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்லிடுறாங்க. உடனே மனோஜ் யோசிக்கிறாரு, ரோகிணி சொன்ன மாதிரி நம்ம கிறிஷி கூட விளையாடினா மட்டும்தான் ரோகிணி வயிற்றுல வளர குழந்தைய அபார்ட் பண்ண முடியும். இப்போ அந்த குழந்தை இல்லை அப்படின்னா ஈஸியாக எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவா ரோகிணி. நானும் கனகா அம்மா கிட்ட தப்பிக்க முடியும். டெய்லி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க கனகு கூட, எப்போ சேர்ந்து வாழ்வ சாந்தி முகூர்த்தம் வைக்கணும்ன்றாங்க. இதுலேருந்து தப்பித்துக்கு ஒரே வழி நம்ம கிறிஷி கூட விளையாடணும், அது மட்டும் தான் வழி அப்படின்ற மாதிரி யோசிச்ச மனோஜ் ரோகிணிகிட்ட போய் சொல்கிறாரு, ரோகிணி நீ சொல்லதெல்லாம் யோசிச்சு பார்த்தா நான் கிறிஷோட அப்பா மாதிரி பாசமாக காமிச்சு விளையாடுறேன் அப்படின்றாரு. உடனே ரோகிணி சொல்கிறான், இப்போ தான் மனோஜ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் அன்றைக்கி நீ பேசுனது நினச்சி, நீ கிறிஷ் மேலே பாசம் காமிக்கிற சொன்னால இதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரோகிணி. உடனே மனோஜ் சொல்கிறேன், இல்லை ரோகிணி நீ சொன்னதையும் நீ காப்பாற்றணும், நான் கிறிஷ்கிட்ட நல்லா ஜாலியாக விளையாடினா அந்த வயிற்றுல இருக்க குழந்தை நீ கலைச்சிருந்தா சொன்னேன், அதை நீ கொஞ்சம் கன்சிடர் பண்ணு அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு. உடனே ரோகிணி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க, மனோஜ் வழியிலே போனால் தான் மனோஜை திருத்த முடியும், கண்டிப்பாக மனோஜை நம்ம வழிகளை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம அதை அப்புறம் பார்த்துக்கலாம், வா நம்ம போய் ஜாலியாக விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க மனோஜை. அப்புறம் ரோகிணி கிறிஷ் மனோஜ் எல்லாம் போய் பார்க்க போய் விளையாடுறாங்க. அந்த சமயம் பார்த்து கனகா அவங்க அம்மாவை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, வாமா போய் நம்ம பார்க் போய் விளையாடலாம். ஹஸ்பண்ட் என்ன பார்க்கு கூட்டே போக மாட்டாரு, ஏதோ பார்க் ரிப்பேர்னு சொல்கிறாரு, வா நம்ம அந்த பார்க் ரிப்பேரா இல்லைன்னு நம்ம போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. உடனே கனகா கிட்ட சொல்கிறாங்க, இல்லைம்மா மாப்பிள்ளை போய் பார்க்கு சரி பண்ணிட்டு வந்துடுவார், சரி பண்ணிட்டு வந்து இன்னும் கூப்பிட்டு போவார் அப்படின்றாங்க. உடனே கனகா சொல்கிறாங்க, இல்லை நம்மளே அந்த பார்க்கெலாம் போய் சரி பண்ணிட்டு நம்ம விளாட்லாம் வா, எனக்கு போர் அடிக்குது அப்படின்றாங்க. உடனே கனகாவும் அம்மாவும் போகிறாங்க கிளம்பி பார்க்குக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மனோஜ் ரோகிணி கிறிஷ் எல்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே கனகா அம்மா, என்னது மாப்பிள்ளை நம்மக்கிட்ட இவ்வளோ போய் சொல்லியிருக்காரு, ரோகிணி கிட்ட பேசுகிறதும் இல்லைனாரு, டிவோர்ஸ் ஈஸியாக கிடச்சிருந்தாரு, ஆனால் இப்போ ஜாலியாக அந்த குழந்தைகிட்டையும் முன்னாடி ஒய்ஃப் கிட்டேயும் விளையாடிட்டு இருக்காரு, மாப்பிள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. ஆண்டி என்னாச்சு ஆண்டி, எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே ரோகிணி அங்கேருந்து பார்க்குறாங்க, என்ன இது யார் அவங்கள மாப்பிள்ளன்னு கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு. அந்த பொண்ணு கனகா அந்த ஷோரூமில் பார்த்துமே, அதுவும் இந்த பொண்ணுக்கு நம்ம தானே மேக்கப் போட்டோம், இவங்க நல்லா எனக்கு தெரியுமே, எதுக்கு மனோஜை போய் இவங்க மாப்பிள்ளன்னு கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, ஆண்டி தயவு செஞ்சு கத்தையும் கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் சொல்கிறத கேளுங்க, இப்படிலாம் நான் அந்த பையன் கூட விளாட்னா ரோகிணி எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துறேன்னு சொன்னா, அதுக்காக தான் நான் நடிச்சிட்டு இருக்கேன், டிவோர்ஸ்க்காக தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கனகா மனோஜ் கையை பிடிச்சி, ஹஸ்பண்ட் என்ன ஹஸ்பண்ட் பார்க் ரிப்பேர் சொன்னேன், இப்போ நல்லா தானே இருக்குது, நம்ம விளாட்லாவா, அன்றைக்கி விளாட்ன மாதிரி விளாட்லாவா அப்படின்னு சொல்லி கை பிடிச்சி எடுக்கிறாங்க. உடனே ரோகிணி அங்கேருந்து பார்க்குறேன், என்னது கனகா மனோஜ் கையை பிடிச்சி ஜாலியாக விளையாடிட்டு இருக்கு, அதையும் அவங்க அம்மா கம்முன்னு பார்த்துட்டு இருக்காங்க, என்ன புருஷன் முன்னாடி பேர் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட வராங்க. இதை பார்த்தோன்னே மனோஜ், கனகா கையிடு அப்படின்றாங்க. நான் கை எடுக்க மாட்டேன், நீ தான் ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கனகா. உடனே ரோகிணி மனோஜ் கிட்ட கேட்குறாங்க, என்ன மனோஜ் அவங்க கையை பிடிச்சி விளையாட்டு இருக்காங்க, ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, நீயும் அந்த பொண்ணுக்கிட்ட எதுவும் சொல்லாமே இருக்கு அப்படின்றாங்க. உடனே மனோஜ் சொல்கிறேன், இல்லை அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாதனால தான் அப்படிலாம் பண்ணுன்றாங்க. உடனே கனகா அம்மா சொல்கிறாங்க, எதுக்கு மாப்பிள்ளை நீங்கள் பயப்படுறீங்க, இந்த பொண்ணு தான் டிவோர்ஸ் கொடுக்க போகிற சொல்லிட்டாங்களே, அப்புறம் எதுக்கு அவங்ககிட்ட பயப்படுறீங்க, இந்த பாருங்க இவங்க தான் என் பொண்ணு, கனகாக்கும் இந்த மனோஜ் தான் கல்யாணம் நடந்திருக்கு, ஏன் ரெஜிஸ்டர் மேரேஜும் நான் பண்ணியாச்சு, இப்போது நீ டிவோர்ஸ் கொடுத்துட்டா அவங்க சந்தோஷமாக வாழ்வாங்க, சீக்கிரம் டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, என்னது நான் டிவோர்ஸ் கொடுக்குறேமா, நான் எப்போ டிவோர்ஸ் கொடுக்குறேன், நான் ஒத்துக்கிட்டேன், தேவையில்லாமல் என்னென்னவோ பேசுகிறீங்களா அப்படின்றாங்க. உடனே கனகா அம்மா மனோஜ் கேட்குறேன், என்ன மாப்பிள்ள அவங்க ஒரு டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லவே இல்லையாமே, நீங்கள் என்னை ஏமாற்றிட்டு இருக்கீங்களா இவ்வளோ நாளாக அப்படின்றாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, இல்லை ஆண்டி அது வேறு கதை, நம்ம அப்புறம் பேசிக்கலாம், நீங்கள் வீட்டுக்கு போங்க, இல்லை அவங்க டிவோர்ஸ் கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கனகா அம்மா ரோகிணி கிட்ட கேட்குறேன், நீ தான் 5 லட்சம் கொடுத்தா டிவோர்ஸ் பத்திரம் சைன் போடுறேன்னு சொன்னீங்களே, 5 லட்சம் நான் கொடுத்துட்டேனே, நீங்கள் இன்னும் டிவோர்ஸ் பத்திரம் சைன் போட மாட்டீங்க அப்படின்ற மாதிரி கனகா அம்மா டேரெக்டாக ரோகிணி கிட்ட கேட்குறாங்க. உடனே ரோகிணி மனோஜ் கிட்ட முடைக்கிறாங்க, மனோஜ் என்ன நீ ஏமாத்திட்டியா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு வேற யாரோ ஒய்ஃப்னு சொல்லியிருக்க, இது எதுவுமே தெரியாமல் உன் கல்யாணத்துக்கு நானே மேக்கப் போட வந்திருக்கேனே, சே என்ன நினச்சா எவ்வளோ கேவலமாக இருக்குது, இதெல்லாம் ஏன் மனோஜ் என்கிட்ட மறைச்சா, சொல்லு மனோஜ் சொல்லிட்டு ரோகிணி மனோஜ் கிட்ட போய்ட்டு கேட்குறாங்க. இப்போ மனோஜ் என்ன பதில் சொல்ல போகிறான்னு தெரில.